ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும், ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதற்கான பதில் சிலபஸ் தான். ஸோ சிலபஸில் என்னென்னலாம் வார்த்தைகள் இருக்கோ அது ரிலேட்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கணும். அப்போ முதல்ல நமக்கு சிலபஸில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சிலபஸில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பேசிக்கான ஐடியா தெரியணும் நமக்கு. ஸோ அப்படி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப எதை படிக்கணும் எதை படிக்க தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் சிலபஸ். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இதுக்குரிய பதில் சிலபஸ். சிலபஸில் என்ன இருக்கோ அது சம்மந்தப்படுத்திய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிக்கணும். ஸோ அடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் படிக்கக்கூடாது. ஸோ இது கேள்வி இது பதில், இது கேள்வி இது பதில், அப்படி படிக்கவே கூடாது. ஏன் அப்படி படிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத படிக்கணும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் பார்ட்டோட கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். ஸோ ஸ்டாட்டிக் பார்ட் அப்படிங்கிறப்ப சிலபஸ் திருப்பி இதே இங்கேயும் சிலபஸ் தான். சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதோட ரிலேட் பண்ணி தான் நம்ம படிக்கணுமே தவிர கேள்வி பதில் அப்படின்னு படிச்சுட்டு போனோம்னா ஒன்று சீக்கிரமாக நமக்கு மறந்துடும். ஸோ ரிமெம்பர் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி கேள்வி பதில்னு படிக்கிறப்ப அதை தழுவிய விஷயம் ஒரு இன்டைரக்டாக நம்ம படித்த விஷயத்துலேருந்து கேள்வி கேட்குறப்ப நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இன்டைரக்ட் கொஷினுக்கு எதுக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அதை சுற்றி அதை தழுவிய விஷயங்கள் ஸ்டாட்டிக் பார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் படிக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டைனமிக் பார்ட். ஸோ மாறிக்கிட்டே இருக்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டாட்டிக்காக சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை தழுவி தான் இந்த மாதிரியான டைனமிக் பார்ட் நடக்கும். ஸோ அப்போ நியூஸில் நடக்கிற விஷயத்துக்கு ஒரு பொதுவான விஷயங்கள் சில பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்செப்சுவல் விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணுமே தவிர கேள்வி பதில்னு படிக்கிறப்ப அந்த மாதிரி நம்மளால் படிக்க முடியாது. ஸோ எப்பயுமே கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் படிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த கேள்வி என்னென்னா எங்கே படிக்கலாம். ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நமக்கு இருக்கிறது நியூஸ் பேப்பர் தான். ஸோ நியூஸ் பேப்பர் தான் நமக்கு இங்கிலீஷோ தமிழோ ஸ்டாண்டர்டான நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம். அதில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ திருப்பி என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதில் திருப்பி சிலபஸில் தான் இருக்குது. அப்போ என்ன படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் ரீட் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம், இந்த என்ன படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸை மட்டும்தான் வச்சு நான் புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா சிலபஸை மட்டும் வச்சு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேறு ஏதோ ஒரு அகாடமியினுடைய எந்த அகாடமியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை வச்சும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதில் என்னென்ன மேட்டர்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டேன், இன்றைய நியூஸ் பேப்பர் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டேன், நேற்று நியூஸ் பேப்பரும் படிச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த 2 நாள் நியூஸ் பேப்பர் நான் படிச்சிருக்கேன், நேற்றும் இன்றைக்கும் நான் படிச்சுட்டேன். இப்போ ஒரு அகாடமியில் போய் இன்னைக்கு அவங்க கரண்ட் அஃபேர்ஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப எனக்கு புரியும். ஸோ அப்போ நான் நியூஸ் பேப்பரில் எதெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எதெல்லாம் நான் வாசிக்க கூட தேவையில்லை, ஹெட்லைன்ஸ் கூட எந்தெந்த டாப்பிக்கு நான் வாசிக்க கூட தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதன் பின்பு நம்ம இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ அகாடமியோடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம பார்க்குறப்ப என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் படிக்கிறப்ப நம்ம டெய்லியாகவும் படிச்சுக்கலாம். ஸோ டெய்லி படிச்சுக்கலாம், இல்லைனா ஒரு மந்த்லி இதுக்கு போகலாம். ஸோ நான் ஒரு மந்த்லி மேகசினுக்கு போகிறேன், இல்லை மந்த்லி எடிட்டோரியலுக்கு போகிறேன், இல்லை ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலுக்கு போகிறேன் அப்படிங்கிறப்ப டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா நான் மாதம் கடைசியில் 30 நாள் நடந்ததை நான் 30ஆவது நாள் நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப மட்டும்தான் ஒரு சில விஷயத்தை திருப்பி நம்ம படிக்கிறப்ப ஒரே நிகழ்வு அதை சுற்றிய நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடக்கும். ஒன்றுனுடைய தொடர்ச்சி அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு காசு இருக்கும், அதுக்கான விளைவு இருக்கும், அதனோட இம்பேக்ட் இருக்கும், அதனோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப தான் புரியுமே தவிர நமக்கு
ஒரு மெட்டீரியல் படிக்கிறப்ப கண்டிப்பாக அது புரியாது. ஸோ நியூஸ் பேப்பர்லேருந்து ஆனால் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இப்போ நான் நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கிறேன், அப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நோட்ஸ் எடுங்க, டைமை பொறுத்து நோட்ஸ் எடுங்க. ஸோ எனக்கு நோட்ஸ் நான் டக்குன்னு எடுத்துடுறேன், அந்த நோட்ஸையும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலையும் நான் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப என்னோட நோட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும், இல்லை நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்து இப்போ தான் நான் பழகுறேன், என்னால் கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் அளவுக்கு என்னால் ஒரு 15 to 20 நாளில் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் நோட்ஸ் எடுங்க. மீதி இருக்கிறவங்க அப்படி என்னால் முடியாது, எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது, நான் இருக்கிறதுலே ஷார்ட் ஸ்பேனில் படிக்கிறேன், எனக்கான டைம் டியூரேஷன் கம்மியாக அப்படிங்கிறவங்க நோட்ஸ் எடுக்க வேணாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை பார்க்குறோம். ஸோ நம்ம நியூஸ் பேப்பர் படித்தது மூலியமாக நமக்கு என்ன நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் பார்க்குறப்ப அதை நம்ம ஒரு மெட்டீரியலாக பார்க்க மாட்டோம், அதையும் நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து யாரோ நமக்கு ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்த மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். ஸோ அப்படி நம்ம படிக்கிறப்ப ஈஸியாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை மாதம் படிக்கணும்? பொதுவாக 12 மாதம் படிக்கணும். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்டாக என்ன அப்படின்னா 12 மாதங்கள். ஸோ ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இதை வேணால் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 6 + 3 + 3ன்னு படிச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் ஜூன் மாதம் நடக்குது, இல்லை எக்ஸாம் செப்டம்பர் மாதம் நடக்குது அப்படின்னா அதற்கு முந்தைய மாதம் முடிக்கும் படித்தா போதுமானது. இப்போ செப்டம்பர் மாதம் ஒரு எக்ஸாம் நடக்குது, இல்லை அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் நடக்குது, அக்டோபர் 30 ஒரு எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா செப்டம்பர் 25, 30 முடிக்கும் என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வேணால் ஒரு 5 to 10 நாள் வேணால் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை படிச்சுக்கலாமே தவிர அதற்கு பின் படிக்க தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் நான் பிரிக்கிறேன். ஸோ இப்போ அக்டோபர் 30 எனக்கு பரீட்சை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நான் செப்டம்பர் 30 முடிக்கும் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அக்டோபர் 30 பரீட்சை, செப்டம்பர் 30 முடிக்கும் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன், 6 + 3 + 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 6 + 3 + 3 அப்படின்னா கடைசி 3 மாதம் செப்டம்பருக்கு முன்னாடி இருக்கிற 3 மாதம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்துக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்தாகணும். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்தாகணும். அதற்கு முந்தைய 3 மாதம், ஸோ இதுக்கு முன்னாடி ஜூலைக்கு முன்னாடி இருக்கிற 3 மாதம் ஓரளவுக்கு படித்தால் போதும். அதற்கு முன்னாடி இருக்கிற 6 மாதம் மிக முக்கிய நிகழ்வுகளை மட்டும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஒரு வருஷமே 12 மாதத்துக்குமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கலாம். பட் அவ்வளவு டைம் நமக்கு கண்டிப்பாக இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது பெருசு கிடையாது, அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரிவைஸ் பண்ணி படிக்காத எந்த சப்ஜெக்டும் பரீட்சையில் நமக்கு உதவ போகிறது கிடையாது. ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ மற்ற சப்ஜெக்ட் அளவுக்கு ரிவைஸ் பண்ணாட்டியும் கூட இதையும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்படி இந்த ஃபார்மெட்டில் 6+3+3ங்கிற ஃபார்மெட்டில் படிச்சுக்கிறது நல்லது. டைம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான். நான் ஓரளவுக்கு சிலபஸை ஜிஎஸ்சில் ஒரு 70 to 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தமிழை பொறுத்த முடிக்கும், ஸோ குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தால் தமிழை பொறுத்த முடிக்கும் நான் ஒரு 80 to 90% சிலபஸ் கவர் பண்ணிட்டேன். மேக்ஸு ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். இப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே செலவிடலாம். மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் to 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரங்கிறதுலாம் ரொம்ப அதிகம் தான். ஸோ ஒரு 3/4 மணி நேரம் போதுமானது. இந்த சிலபஸ்க்கு நான் முடிக்கலை அப்படிங்கிறவங்க தயவு செய்து அரை மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணவே வேணாம். ஸோ 20 நிமிஷமே போதுமானது தான். ஸோ 20 நிமிஷம், அப்போ 20 நிமிஷத்தில் நான் எவ்வளவு படிக்க முடியும் அப்படின்னு, ஏன்னா ரிவிஷன் டைமை நான் அந்த 20 நிமிஷத்தில் சேர்க்கலை. அன்னாடு படிக்கிறது, அன்றைக்கு படிக்கிறத மட்டும் நான் இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ மினிமமாக எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் பிரிண்டட் ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா, பிரிண்டட் ஃபார்மெட்டில் ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் தான் படிக்கணும். ஸோ ஒரு சில அகாடமிஸில் என்ன அப்படின்னா நிறையா கொடுப்பாங்க. ஸோ நிறையா கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 3 pages கிட்ட போயிடும். அப்போ நான் அதில் எனக்கு தேவையான ஒரு பேஜ் அளவுக்கு நான் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். அந்த 3 பேஜ் ஆனால் நான் படிக்க மாட்டேன். எனக்கு எது இம்பார்ட்டன்ட்டுன்னு படுதோ அந்த ஒரு பேஜை மட்டும் படிச்சுக்கிறேன். ஸோ போதுமானதாக தான் இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க எது அந்த இம்பார்ட்டண்ட்டான அந்த ஒரு பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கிறேன், இல்லைனா அண்டர்லைன் பண்ணி நான் படிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜுக்கு மேலே படிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா மாதம் 30 பக்கம் போயிடும். அப்போ கடைசி 3 மாதத்துக்கு நான் 30 பக்கம், அப்போ 90 பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 3 மாதத்துக்கு
மாதத்துக்கு குறைஞ்சது இப்போ நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் போனால் கூட அந்த அடுத்த 3 மாதம் இந்த 3 மாதத்துக்கு நான் குறைஞ்சது திருப்பி ஒரு 60 பக்கமாவது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். திருப்பி அடுத்த 6 மாதத்துக்கு குறைஞ்சது திருப்பி ஒரு 60லேருந்து 70 பக்கம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 220 230 பக்கம் நமக்கு தாராளமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 220 பக்கத்தை நான் படிச்சுட்டு போனாலே என்னால் அங்கே எலிமினேஷன் மெத்தட் மூலியமாக கண்டிப்பாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அதற்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேணாம். ஸோ டெய்லி 2 பேஜுக்கு நான் நோட்ஸ் எழுதுறேன், 3 பேஜுக்கு நோட்ஸ் எழுதுறேன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு டெய்லி ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நோட்ஸ் எழுதி படிக்க 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டெய்லி நான் ஒரு 2-3 பேஜுக்கு நோட்ஸ் எழுதுறேன் அப்படின்னு எழுதிட்டு கடைசி ஒரு 6 மாதம் மட்டும் கூட நான் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன், 6 மந்த்ஸ் மட்டும் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸேவும் ஒரு 200 பேஜ் கிட்ட இருக்கும். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே ஒரு 200 பேஜ் கிட்ட இருக்கும். அதிலிருந்து கொஷின் அப்படியே வரும். பட் என்ன அப்படின்னா நான் ரிவைஸ் பண்ணாமல் போயிருப்பேன், அதனால் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுகிறவங்க அதே மாதிரி தான், ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னாலுமே இதை காட்டி கொஞ்சம் அதிகமாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ்லேருந்து ஒரு 1.5 பேஜ், ஏன்னா பிரிண்டட் ஃபார்மேட்டுக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நமக்கு வரும். அதே மாதிரி நான் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் படிக்க வேணான்னு சொல்லியிருக்கேன், கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் படிக்க வேணான்னு சொல்லியிருக்கேன். பட் ஒரு சிலர் என்னால் டெய்லி ஒரு பேஜ் கூட படிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும், என்னால் ஒரு பேஜ் கூட என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு சில அகாடமிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 100 கொஷின் இல்லது ஒரு 150 கொஷின் போடுவாங்க. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிச்சிடணும். டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ண முடியலை அப்படிங்கன்னா ஒரு 100-150 கொஷின் ஒவ்வொரு மாதத்துக்கும் 100-150 கொஷின் போடுவாங்க. இதை ஒரு நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தோ இல்லை இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சுற்றி நடக்கிற விஷயத்த நம்ம நோட்ஸாக எடுத்து அந்த பக்கத்துலேயே இப்படி ஒரு பேஜ் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற கேப்லேயே நான் அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த 100-150 கொஷின்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த 100-150 கொஷின்லேருந்து அதை சுற்றி நடக்கிற அந்த நிகழ்வுகள் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற கொஷின்ஸே நம்மளால் அங்கே எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷின் ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு 100-150 கொஷின் நான் மாதம் படிக்க போகிறேன் கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கணும். அந்த கொஷினை நான் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் கண்டிப்பாக படிக்கக்கூடாது, கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் படிக்கக்கூடாது. அப்போ அதை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை ஒரு எக்ஸ்பிளனேஷனோட இதை சுற்றி நடக்குது, அதனால் இந்த கேள்விக்கு இது பதில் அப்படிங்கிற அர்த்தத்தோடு தான் படிக்கணும். ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேணாம். ஸோ இப்படி என்னால் படிக்க மெட்டீரியல் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா இந்த 100-150 கொஷினையுமே நான் ஒரு மெட்டீரியலாக மாற்றுற முயற்சியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிக்கணும். ஸோ 100-150 கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் படிக்காமல் அதவே ஒரு மெட்டீரியலாக மாற்றுறேன். அதை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுட்டேனாலே அது ஆக்சுவலாக ஒரு மெட்டீரியலாக மாறிடும். அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ கேள்வி பதில்னு படிக்க வேண்டாம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 கொஷின் முடிக்கும் தாராளமாக கேட்குறாங்க, எப்பயுமே 10 கொஷின் முடிக்கும் கேட்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்லேருந்து நம்ம சிலபஸ் படிக்கிறோம்ல அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஷின் வரும். நம்ம அதில் சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அந்த 3 to 4 கொஷினை எலிமினேஷன் மூலியமாக நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்துட முடியும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற மூலியமாக அந்த 3 to 4 கொஷின் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுற முடியும். ஸோ இதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் படித்து தான் அடிக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் ஒரு 6 to 7 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம அந்த ஒரு 6 to 7 கொஷினை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு 10 கொஷின் தான். ஸோ 10 கொஷினுக்கான நான் இப்போ ஒரு மெட்டீரியல் படிக்கிறேன். அப்போ என்கிட்ட நான் ஒரு 1 இயர் கவர் பண்ணி ஒரு மெட்டீரியல் நான் ஒரே மெட்டீரியலையே நான் ஃபாலோ பண்ணுறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட நான் சிம்பிளிஃபை பண்ணி படிக்கிறேன். அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாலும் நான் எனக்கு என்ன தேவையோ நான் ஏனே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எது இம்பார்ட்டன்ட்டுன்னு தோணுதோ அதை மட்டும் தான் படிக்கிறேன். என்கிட்ட 1 இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பேஜஸ்க்கு பிரிண்டட் ஃபார்மேட்டில் மெட்டீரியல் இருக்குது. அந்த 250 பேஜஸில் நான் ஒரு 200 பேஜஸை ஹைலைட் பண்ணி 200 பேஜஸ் அளவுக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அந்த 200 பேஜஸ்லேருந்து இந்த 10
10 கொஷினில் 7 கொஷின் வருமா 8 கொஷின் வருமா அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம கையில் கிடையாது. பட் இதே நான் ஸ்டாட்டிக் பார்ட்டில் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரிக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா அதில் வேர் டு ஸ்டடி இருக்குது. ஸோ அப்போ அதில் நான் படித்தேன் அப்படின்னா அதில் ஒரு 8 to 10 கொஷின் எனக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா அதில் கன்ஃபார்ம் பாசிபிலிட்டி இருக்குது. இதில் 100% பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே அந்த பாசிபிலிட்டி இல்லை. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி தரணும் அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக் பார்ட் ஓரளவுக்கு படிச்சுட்டேன், அதனுடன் சேர்ந்து தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. நம்ம ஓரளவுக்கு இப்போ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாக்ரஃபி, பாலிட்டி, இதுக்கு முன்னாடியே பாலிட்டி வந்துடும், அதுக்கு முன்னாடி யூனிட் 5, அதுக்கு முன்னாடி யூனிட் 6, இதையெல்லாம் எந்த மாதிரி படிக்கிறோமோ, ஸோ இந்த ஆர்டரில் போகிறப்ப ஜாக்ரஃபிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அதற்கப்புறம் தான் சயின்ஸ் நிறையா பேர் படிப்போம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் ஜாக்ரஃபி சயின்ஸுக்கு அப்புறம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் நம்ம படிச்சுட்டு இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா திருப்பி நம்ம அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் மாறிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஜாக்ரஃபி சயின்ஸுக்கு அடுத்த அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு எக்ஸாம் எழுதுறப்ப வேறு மாதிரி மாறிடும். பட் இது நம்மளுக்கு ஸ்டாட்டிக் பார்ட் இந்த யூனிட் 5, யூனிட் 6 பாலிட்டியோ ஹிஸ்ட்ரியோ ஐஎன்எம்மோ மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டு கொடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து ஒவ்வொரு யூனிட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும், ஸோ எப்படி கேட்குறாங்க, ஸோ பேசிக்காக அதுதான் என்ன படிக்கிறோம் ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம பார்த்துட போகிறோம். அது போக சில காமனான விஷயங்கள் இருக்கும், அதையும் நம்ம தனியாக பார்த்துடலாம். இப்போ சயின்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேக்சின் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு டிசீஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு டிசீஸ் புதுசாக பரவுது அப்படின்னா அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம். இஸ்ரோ ரிலேட்டடாக வரும், நாசா ரிலேட்டடாக வரும். ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடாக எல்லாமே வரும் இந்த இடத்துல. அதே மாதிரி ஏஐ, நம்ம சயின்ஸுன்னு ஒன்று டெக்கை வட்டுருவோம். ஸோ சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, சயின்ஸ் அண்டு டெக் தான் நம்மளுக்கு இருக்கிறதேவும். ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் வரும். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக இது ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம படிக்கணும். இதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ், நேஷ்னல் ஸ்பேஸ் டே எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போ அது ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் இருந்தால் நம்ம அதையும் படிச்சுக்கணும். ஸோ இப்போ ஜாக்ரஃபி, ஸோ ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் கொடுத்துட்டு போயிடுறேன். ஸோ ஜாக்ரஃபியை பொறுத்த முடிக்கும் ஒரு வைல்ட் லைஃப் சேன்ச்சுரி புதுசாக அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா படிச்சுக்கணும். ஒரு நேஷ்னல் பார்க்கு, ஒரு பேர்டு சேன்ச்சுரி, ஸோ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக படிச்சுக்கணும். அதேமாதிரி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது, வேறு என்ன இருக்குது, ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ராம்சார் சைட்ஸ்லாம் அடிக்கடி கேள்வியில் கேட்குறது தான். ஸோ இது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி ட்ரைபல்ஸை பற்றி இவங்க ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஸோ இங்கேயும் ஜாகிரஃபிலையும் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, இங்கேயும் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஜாகிரஃபியில் ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ கிளைமேட் சேஞ்சை பற்றி ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒரு கன்வென்ஷன் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது, இதே எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஸோ ஜாகிரஃபியில் தான் பாப்புலேஷனும் வரும். ஸோ பாப்புலேஷன் படிச்சுக்கணும். பாப்புலேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா அதை படிச்சுக்கணும். ஸோ வேர்ல்டு லெவல்லையும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ ஜாகிரஃபியில் தான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனுமே வரும். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ரயில்வேஸ்லாம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, புதுசாக ஒரு ட்ரெயின் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் படிச்சுக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் செக்டார்லேயும் எல்லாமே இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் செக்டார் அப்படிங்கிறப்ப ட்ராய் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப இதனோட சேர்மன் யாராவது ஒருத்தவங்க புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜாகிரஃபி படிக்கிறப்ப டிசாஸ்டரும் ஜாகிரஃபியில் தான் படிக்கிறோம். ஸோ டிசாஸ்டர்னு பார்க்குறப்ப ஹியூமன் டிசாஸ்டர்ஸ் இருக்குது, நேச்சுரலான டிசாஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஏதாவது ஒரு முன்னேற்பாடு எடுக்கிறாங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு இயற்கை சீரழிவு நடந்துருச்சு அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க அப்படின்னா அதையும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். ஸோ ஹிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இப்போ அந்த ராஜேந்திர சோழா 1000 நடந்துச்சுல, ஸோ அது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த நேஷ்னல் மோனுமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதாவது ஒரு நேஷ்னல் மோனுமெண்ட்ஸ் இருக்கும், இதை வச்சு ஏதாவது ஒன்று அறிவிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு யூஎன்னுடைய இந்த ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது, யூஎன்னோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், அதெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு யூஎன்னோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் புதுசாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதை கட்டினது
ஒரு கிங்காக இருக்கும். அப்போ அந்த கிங்கை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் நல்லா படிச்சிடணும். ஏன்னா அந்த கிங்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருப்பார் கரண்ட் அஃபேர்ஸில். அப்போ அவங்கள பற்றி படிச்சிடணும். அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸுமே இந்த இடத்துல தான் வருது. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸுமே அகலாய்வு பண்ணுற இடங்கள் வரும். அதே மாதிரி கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, எபிகிராஃப், இந்த மாதிரியான விஷயம். ஒரு கல்வெட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ், அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் யாரோட கிங் பேராவது இருக்கும், யாரோட ஒரு டைனாசிட்டி பேராவது இருக்கும். அதெல்லாம் வர்றப்ப நம்ம அந்த இடத்துலையும் படிச்சுக்கணும். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட், கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பாராளுமன்றம், இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி. கவர்மெண்ட்டுங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ பாராளுமன்றம், அரசாங்கம், கவர்மெண்ட்டு. ஸோ எல்லாமே பாராளுமன்றம்ங்கிறப்ப நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் சேர்த்துக்கணும். கவர்மெண்ட்னா ஸ்டேட்டு, சென்ட்ரலு, லோக்கல் பாடி, எல்லா கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் தான். அதே மாதிரி இது ரிலேட்டடாக ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா, ஸோ பாராளுமன்ற நிகழ்வுகள் எல்லாமே பாலிட்டியில் வரும். இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வருது. ஸோ ஒரு சட்டம் புதுசாக ஏற்றுறாங்க, ஒரு லா புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ பாலிட்டியில் பாராளுமன்றத்தில் நிகழ்கிற ஒரு கூட்டத்தொடர் எப்போ கூட்டுறாங்க அப்படிங்கிறதும், ஒரு பட்ஜெட் உரையின் மிக நீளமான உரை, ஒரு பட்ஜெட் இந்த வருஷம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அதனுடைய பட்ஜெட் பெருசாக இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும். இல்லை அந்த பட்ஜெட் வந்து பேசியிருப்பாங்க, பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட் ஸ்பீச்சுன்னு ஒன்று இருக்கும், அது இருக்கிறதுலே மிக லென்த்தியஸ்ட், இது முடிக்க நடந்ததில் லென்த்தியஸ்ட் ஸ்பீச்சாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் படிக்கிறப்ப அதுவும் நமக்கு பாலிட்டியில் தான் வரும். அது ரிலேட்டட் அப்பாயின்மெண்ட், இப்போ ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் நடக்குது, ஒரு எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் ரிலேட்டட் எல்லாமே. இப்போ எலெக்ஷன் வர்றப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வரும். நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன, இப்போ புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட் ஆகிருக்கும், நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ எலெக்ஷன் ரிலேட்டட் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜுடிஷியரி, ஸ்டேட் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய தீர்ப்புகளாக, ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே நமக்கு ஹைகோர்ட்டாக இருக்கட்டும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, இவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். ஸோ அங்கே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஜட்ஜை புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹைகோர்ட்டில், தமிழ்நாடு ஹைகோர்ட்டை பொறுத்த முடிக்கும் ஒரு ஜட்ஜு வந்து புதுசாக ஒரு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கேயும் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹைகோர்ட்டுக்கு. அதேமாதிரி ஒரு புது ஹைகோர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் தான் படிச்சுக்கணும். ஸோ பாலிட்டி படிக்கிறப்ப தான் உமன் எம்பவர்மெண்ட்டுமே வரும். ஸோ இப்போ இந்த உமன் எம்பவர்மெண்ட்டும் அமெண்ட்மெண்ட் பக்கத்தில் எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணியே சொல்லலாம். ஏன்னா உமனுக்கு ரெப்ரசன்டேஷன் இப்போ கொடுத்தாங்களே, ஸோ எலெக்ஷனில், அதாவது லோக்சபா இதெல்லாம் இப்போ உமனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட்டில் தான் வருது. ஸோ அப்போ உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பாலிட்டியில் வருது. ஸோ என்ன அப்படின்னா அரசாங்கத்தை சுற்றிய நிகழ்வுகள், பாராளுமன்றம், கவர்மெண்ட்டு, ஜுடிஷியரி. ஸோ இதை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பாலிட்டியில் தான் நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த முடிக்கும் ஃபினான்ஸு, பேங்கிங். ஸோ ஃபினான்ஸ், பேங்கிங் ரிலேட்டடாக, பேங்க்கு, இது வந்து ஒரு புது பேங்க் எமர்ஜ் ஆகுது, உலக அளவில் ஒரு பட்டியல் தருவாங்க, பெரிய வங்கிகள், அதாவது பொருளாதாரத்தில் வந்து இதெல்லாம் பெரிய வங்கிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதில் இந்தியாவில் ஒரு பேங்க் வந்து பெருசான ஒரு பேங்க் வந்து அதில் வந்து இடம் பிடிச்சிருக்கும். அது என்ன பேங்க்குன்னு கேட்கலாம். இந்திய அளவில் மிகப்பெரிய 3 வங்கிகள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும், அது ரிலேட்டடாக என்னன்னு கேட்கலாம். ஸோ எப்பயுமே இந்தியாவை பொறுத்த முடிக்கும் எஸ்பிஐ தான் பெரும்பாலுமே முதல் இடத்துல இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் மாறவே மாறாது. ஸோ அதையும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்பிஐ ரிலேட்டடாக, ஆர்பிஐ அப்பப்போ அந்த ரேட் கட்ஸு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, அது இதுன்னு அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஸோ இது ஆர்பிஐ ரிலேட்டட் எல்லாமே. ஸோ மானிட்டரி பாலிசி எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. ஸோ ஆர்பிஐ ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃப்ளேஷன் ரேட்டை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம இன்ஃப்ளேஷனை பற்றியும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டாலர் மதிப்புக்கு இந்திய மதிப்பு என்ன ஆகுது அதெல்லாம் சொல்கிறப்ப இன்ஃப்ளேஷனை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே தான் நம்ம நேஷ்னல் இன்கமும் படிப்போம். ஸோ நேஷ்னல் இன்கம் எக்கனாமிக்ஸில் தான் வரும். ஸோ நேஷ்னல் இன்கம் படிக்கிறப்ப ஜிடிபி வரும், என்டிபி வரும். அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, இந்தியா எத்தனாவது பொருளாதார வரிசையில், உலக வரிசையில் எத்தனை இருக்குது, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஜிடிபி, தமிழ்நாடுடைய ஜிடிபி இந்திய ஜிடிபியிலேருந்து இவ்வளோ சதவீதம் இருக்குது. இந்தியாவில் தரவரிசை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபியை பொறுத்த முடிக்கும் தமிழ்நாடு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வரும். ஸோ அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நித்தி ஆயோக் படிப்போம். ஸோ நித்தி ஆயோக் படிக்கிறப்ப நித்தி ஆயோகோட எல்லா இண்டெக்ஸுமே நமக்கு தேவை தான். ஸோ நித்தி ஆயோகோட இண்டெக்ஸு அடிக்கடி வெளியிடுவாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, இந்த துறைகளில் இது இத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸ் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி இங்கே தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டி படிக்கிறப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் படிச்சுக்கணும். இப்போ எந்த இதுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம படிச்சுக்கணும். இங்கே தான் எம்எஸ்எம்இயும் வரும், மைக்ரோ ஸ்மால்
மீடியம் என்டர்பிரைஸ். ஸோ எம்எஸ்எம்இ வரும். எம்எஸ்எம்இக்கு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம படிக்கணும். அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், உலக இந்த மாதிரி பொருளாதார நிறுவனங்கள்லாம் இருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. ஸோ யூஎன்ஓலேருந்து ஆரம்பித்து எல்லாமே. ஸோ அதே மாதிரி அவங்க நடத்துகிற கான்ஃபரன்ஸ், அவங்க நடத்துகிற மீட்டிங்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ G20, G7, ஒரு பிரிக்ஸ் சம்மிட் நடக்குது, பிரிக்ஸ் சம்மிட் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இங்கே தான் வருது. எம்ப்ளாய்மெண்ட்டும் நம்ம இங்கே தான் படிக்கிறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் படிக்கிறப்ப அதை பற்றின ஒரு ரேங்கிங் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இவ்வளோ சதவீதம் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளவு இருக்குது, தமிழ்நாடு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அடுத்து தமிழ் சொசைட்டி யூனிட் 6 பொறுத்த முடிக்கும். ஸோ யூனிட் 6 பொறுத்த முடிக்கும் தமிழ் லிட்ரேச்சர். அப்போ தமிழ் லிட்ரேச்சர் இங்கே தான் வருது. ஸோ தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் இத்தனை வருஷம் யார் வாங்கினா, இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்கா, இந்த வருஷம் யாருக்கு அறிவிச்சிருக்காங்க, இதெல்லாம் வரும். ஸோ அதே மாதிரி தமிழ் சொசைட்டின்னு படிக்கிறப்ப நம்ம இதையுமே இப்போ சேர்த்தெல்லாம் படிச்சிடலாம். ரிப்பப்ளிக் டேக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் என்ன அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, நேஷனல் லெவலில் என்ன அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவார்ட்ஸ்ன்னு நம்ம படிக்கிறப்பே அதுவே ஒரு பெரிய கான்செப்ட் தான். ஏன்னா அடுத்து கூட நம்ம தனியாகவே அதை கூட பார்த்துடலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இங்கே தான் வருது. தமிழ் சொசைட்டியில் தான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வருது. ஸோ அப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ், ஸோ அவங்கள இம்பார்ட்டண்ட் லீடர்ஸை பற்றின அவங்களுடைய டேஸ் அது ஒரு முக்கியமான தினங்களாக ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கும். அவங்க ரிலேட்டடான டேஸ், அவங்க பேரில் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே தான் படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த லீடர்ஸ் சம்மந்தப்படுத்தின விஷயங்கள்லாம் இங்கே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து சில யூனிட் வைஸ் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன மாதிரிலாம் கேட்கலாம், என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக எடுக்கலாம். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பொறுத்த மட்டும் சயின்ஸில் அப்பாயின்மெண்ட் என்ன, இஸ்ரோ சயின்ஸில் படிக்கிறோமா, அதுக்கு சேர்மன் அப்பாயின்ட் பண்ணுறாங்களா, டிஆர்டிஓ படிக்கிறோமா, அதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் சயின்ஸில் வருதா. பாலிட்டியில் கவர்னர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, பிரசிடென்ட்டு, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அங்கேயும் எலெக்ஷன் கமிஷனர், சிஏஜி, ஏஜி, அங்கே அட்டார்னி ஜென்ரல், இங்கே அட்வொகேட் ஜென்ரல். ஸோ இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ பாலிட்டிலையும் அப்பாயின்மெண்ட்ஸ் படிக்கிறோம். ஸோ இப்போ எக்கனாமிக்ஸில் அப்பாயின்மெண்ட் படிக்கிறோம்னா ஆர்பிஐ கவர்னர் யார், அந்த மாதிரியான விஷயங்களும் அப்பாயின்மெண்ட்ஸ் அங்கேயும் நமக்கு வருது. ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல, அதே மாதிரி இப்போ நமக்கு ஜாகிரஃபி படிக்கிறப்ப நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வர்றப்ப அதுக்கு யாராவது அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா யூனிட்லையுமே வரும். நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதா. நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். பாலிட்டிலையும் இருக்குது, சயின்ஸ்லேயும் இருக்குது, ஜாகிரஃபிலையும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. சுனாமி வந்துருச்சு, சைக்ளோன் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, ஃப்ளட்டு வந்ததுக்கு ஒரு கமிட்டி, ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட், அந்த கமிட்டியை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அதுவும் அப்பாயின்மெண்ட் தான். அப்போ அப்பாயின்மெண்ட்டுங்கிறது எல்லா இதுலையுமே வருது. நான் என்னென்ன அப்படிங்கிறத சும்மா சொல்கிறேன். இப்போ அவார்ட்ஸ் பொறுத்த முடிக்கும் சினிமாவுக்கே அவார்ட்ஸ் இருக்குது. நேஷ்னல் அவார்டு இருக்கா, ஆஸ்கார் அவார்ட்ஸ் இருக்கா, கிராமி அவார்ட்ஸ் இருக்கா. ஸோ அப்போ சினிமாவுக்கு இத்தனை அவார்ட்ஸ் இருக்குது. அப்போ நேஷ்னல் அவார்ட்ஸில் அந்த நேஷ்னல் அவார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதில் எல்லா விதத்தையுமே பார்த்துக்கணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தால் கூட அதுக்குமே அவார்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ சினிமா அவார்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லையும் அவார்ட்ஸ் இருக்குது. இந்த வருஷம் துரோணாச்சாரியா விருது யாருக்கு, ஸோ அந்த மாதிரி அர்ஜுனா விருது யாருக்கு. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் நமக்கு அவார்டு இருக்குது. எந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு அவார்டு கோச்சுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு இது பிளேயருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ யார் எந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் அவார்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அவார்ட்ஸ் பார்க்குறப்ப சினிமா பார்க்குறோம், ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம். நோபல் ப்ரைஸ் இருக்கா, அதுவும் அவார்ட்ஸ் கேட்டகரியில் தானே வரும். இப்போ சயின்ஸ் வந்துருச்சா, இந்த இடத்துல சயின்ஸ் வந்துருச்சா, ஸோ நோபல் ப்ரைஸ் இருக்கா. அதேமாதிரி மேக்ஸுக்கு ப்ரைஸ் இருக்கா, மேக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு ஏபல் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நமக்கு அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ அவார்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி, அப்போ நம்ம அவார்ட்ஸை பற்றி படிக்கிறப்பயுமே அதுலேயுமே எல்லா விதமான யூனிட்ஸுமே அதுலேயும் கவர் ஆகுது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம நித்தி ஆயோக் இண்டெக்ஸ் நான் அங்கேயே முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நித்தி ஆயோக் இண்டெக்ஸுமே நமக்கு எல்லா ஏரியாவிலையுமே நமக்கு ஹெல்த் செக்டாரில் இருக்கும், எஜுகேஷ்னல் செக்டாரில் இருக்கும். ஸோ எல்லா விதமான இடத்துலையுமே நித்தி ஆயோக் இண்டெக்ஸுமே இருக்குது. ஸோ அதேமாதிரி ஜாகிரஃபி ரிலேட்டடாக இண்டெக்ஸ் நிறையா வரும். ஸோ ஜாகிரஃபி ரிலேட்டடாக ஒரு பொல்யூஷன் இண்டெக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேறு உலக நாடுகள், உலக இதில் வந்து நமக்கு நிறையா இண்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா இண்டெக்ஸுமே நமக்கு வர்றப்ப நம்ம படிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் ரெகுலராக நம்ம பார்க்குறப்பயே நமக்கு தெரியும். ஸோ இத்தனை இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதெல்லாம் நமக்கு
ஓரளவுக்கு இது கேட்க சான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஜாகிரஃபியில் நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப உலக பொருளாதார அமைப்புகள், ஸோ அதில் நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இந்தியாவில் நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் மாதிரி படிச்சுக்கணும். அடுத்து ஸ்கீம்ஸ் அப்படின்னு போகிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும். ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தர்றாங்க. ஸோ ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் ஸ்கீம்ஸு நிறையா படிச்சுக்கணும். முன்னாடி இருக்கிற ஸ்கீம்ஸ்லையுமே ஒரு கீ ஸ்கீம்ஸுன்னு இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ், அது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனுடைய தாக்கம், அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு லீடருக்கும் ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்கில் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா ஃபீல்டுலையுமே இப்போ ஜாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும், அதில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்குது. என்ன டிரான்ஸ்போர்ட்லாம் என்னென்னா, ஒரு டனல் கட்டியிருப்பாங்க, அது இருக்கிறதுலே நீளமான டனலாக இருக்கும். இது முடிக்கும் கட்டின டனல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டனலாக இருக்கும். அதாவது ஹைட் வைஸ் ஹையஸ்ட்டு அங்கே ஒரு இடத்துல டனல் கட்டிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம். அண்டர் வாட்டரில் ஒரு ட்ரெயின் போகும், அப்போ அது என்ன அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸில் நம்ம அன்றாட நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன பார்க்குறோமோ அதில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸுன்னு பார்க்குறப்ப அவார்ட்ஸ் இருக்குது, அவார்ட்ஸையும் கம்பேர் பண்ணலாம். இங்கேயும் டேஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம்ஸும் இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ தமிழ்நாட்டிலையுமே இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா இதுலேயுமே சயின்ஸ்லையும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இருக்குது, அதே மாதிரி ஜாகிரஃபிலையும் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, பாலிட்டி படிக்கிறப்பையும் ஒரு டே இருக்கும். இப்போ வந்து இன்ஃபர்மேஷன், அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்போ இது பண்ணாங்க அப்படின்ட்டு அது ரிலேட்டடாக ஒரு டே கொடுத்துருப்பாங்க. இப்போ விஜிலன்ஸ் வீக் அப்படின்னு சொல்லிலாம் இது இருக்குது. ஸோ அதில் ரிலேட்டடாக அந்த வீக் எப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் டே என்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க, நேஷ்னல் யூத் டே. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் டேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ ஒரு தலைவரை பற்றி படிக்கிறப்ப அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு டேவாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிறப்ப அதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் தான் வருது. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நம்ம படிக்க தான் கரண்ட் அஃபேர்ஸ் புரியும். ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு நாளில் நான் ஒரு சாப்டர் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டினியூஸாக நம்ம படிக்க நமக்கே ஒரு புரிதல் வரும். அதற்கு அப்புறம் நமக்கு கொஷினை அப்ரோச் பண்ணுறப்ப இந்த ஆன்சர் வராது அப்படின்னு சொல்லி நம்ம எலிமினேஷன் மெத்தட் மூலியமாக நம்மளால் அந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்மளால் போட முடியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல்.